தற்போது கிடைத்த அண்மை செய்தி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக சேகரை சிபிசிஐடி போலீசார் அழைத்து வந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கரூர் வாங்கல் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரையும் இன்று கரூரில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் இருந்தார். தற்பொழுது அவருக்கு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் வழக்கு தொடர்பாக முகாந்தரம் இருப்பின் சேகரை கைது செய்யலாம் என சென்னை உயர் நீதிமன்றம் கூறியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று கரூரில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சியை சார்ந்த செல்வராஜ் ஆகிய இருவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தற்பொழுது கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.